தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த காலக்கெடு தேவையில்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பலா, அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் ஏற்கனவே அவர்கள் அளித்த புகார் மீதான ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். ஏற்கனவே இந்த மனு விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சுதந்திர அமர்வு அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என கால வரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன்படி தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த பதில் மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஏற்கனவே 10 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. எழுத்துப்பூர்வமான மனுக்களும் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த இயற்கை நீதியின் அடிப்படையில் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்த தேர்தல் ஆணையம் ஆரம்ப கட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பிறகு இந்த பிரச்சனை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. குறிப்பாக பீகார் தேர்தலுக்கு தொடர்பாக தற்போது தேர்தல் ஆணையத்திற்கு வேலை பலு அதிகமாக உள்ளது என்றும் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்திற்கு விசாரணை தொடர்பாக கால வரம்பு நிர்ணயிக்க அவசியம் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுப்படி விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்றும் அந்த பதில் மொழி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் நாளை தினம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.